தமிழக அளவில் குரூப் 4, குரூப் 2 மற்றும் போலீஸ் சம்மந்தப்பட்ட தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து தேர்வுகளுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நடந்த எஸ்ஐ எக்ஸாமோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அடுத்து நான் இந்த மார்க் இருந்தால் ஐ எம் கான்ஃபிடென்ட் ஃபார் ஃபிசிக்கல். நான் ஃபிசிக்கல் ரெடி ஆகட்டுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேட்டகரிக்குமே நம்ம கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஜென்ரல், பிஎஸ்டிஎம், ஸ்போர்ட்ஸு, வார்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக இந்த வீடியோவில் கட் ஆஃப் லெட்டரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மார்க்கு மேலே இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகலாம். ஃபிசிக்கலில் ஒரு 15 மார்க் ரேஞ்சில் போனீங்கனாலே, பெட்டராக பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இந்த வருஷமே ஜாப் போகலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் அகாடமியாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இன்னொரு யூடியூப் சேனலில் நம்ம அதுக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ டிஎன்பிசி ரிலேட்டடாகவும் நம்ம கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடாகவும் இது ஒரு வெல்கம் வீடியோவாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை என்ரோல் பண்ணிக்கோங்க. சரி, ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு கேட்டகரிக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ரைட். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வர அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு த்ரூ அவுட் 8 months 9 months கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் சேலத்தில். சரிங்களா? நம்ம அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக எங்கேன்னு பார்த்தோம்னா ஆட்டியாம்பட்டி லொக்கேட் ஆகிருக்கு சேலத்தில். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வந்து 9080549820. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீன்லேயுமே இந்த இடத்துல உங்களை நான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன் சம்வேர் ஹியர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் லெட்டர் நம்ம போட்டிருப்போம். இப்போ தான் இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 10 கேர்ள்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ கோச்சிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கோச்சிங் ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்க சார், கேர்ள்ஸ் கேண்டிடேட்டுங்கிறீங்க, ஹாஸ்டல் கேம்பஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கான? எஸ், நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளோட வித்யாமந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நீட் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ கூடுதலாக வந்து டிஎன்பிசி கிளாஸும் கொடுக்க போகிறோம். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, ஓகேங்களா, ஆல்ரெடி நல்லா ட்ரைன் அப் ஆன ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க போகிறாங்க அண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த கிளாஸை பொறுத்த மட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டே கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு கேம்பஸே இல்லை. சரிங்களா? அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு டிஎன்பிசி கோச்சிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணலாம். ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் இது மூலமாக படிக்க முடியும். அண்ட் கேம்பஸ் இருக்கிறது மூலமாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஐசோலேட் ஆகி நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து ஒரு கேம்பஸ்குள்ளே இருக்கிறப்போ சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பாங்க. ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் முடிச்சுட்டு போனாலும் எனக்கு வந்து எந்த வகையான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது சார், நான் படிக்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஒரு ஜாப் போயிடுவீங்க. அது உங்கள் கெரியரையே மாற்றும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 and 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் வர சண்டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த கிளாஸஸை பயன்படுத்திக்கிங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டாகணும். டேரெக்டாக வாங்க. சேலத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பாருங்கள். ஒரு டைம் ஃபுல் கேம்பஸையும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிக்கும். சைலண்ட் என்விரான்மெண்ட்டு, ஸ்டடி பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸு, ஓகேங்களா? செம்மையாக இருக்கும் பிளேஸ் படிக்கிறதுக்கு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் 9080549820 நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ ரைட். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசனுமே நான் இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த வீடியோட எண்டில் ஃபர்ஸ்ட் இதை பார்த்து பேப்பர் அனாலிசிஸ் இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இது பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே நடந்த எக்ஸாமில் எஸ்ஏ எக்ஸாமில் இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் அனாலிசிஸ் வந்து பார்க்குறப்போ சயின்ஸில் வந்து 31 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. நல்லா பாருங்கள், 31 கொஷின்ஸ். ஓவரால் பேப்பரில் சயின்ஸ் வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் ஹெவியாக இருக்குது. அது ஒன்றும் எக்ஸ்பெக்டட் ஜோனில் தான் இருந்திருக்கு. பட் ஜென்ரலில் சயின்ஸ் மட்டும் 31 கொஷின்ஸ். அதுவும் கெமிஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக கேட்டிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டிருக்காங்க, ஹைபிரிடைசேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சயின்ஸ் இனிமேல் வரக்கூடிய டைமில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸில் தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எஸ்ஏ எக்ஸாம்லேயுமே சயின்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்குது. அப்போ வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையுமே சயின்ஸ் கம்பல்சரியாக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்.
அண்ட் கரண்ட் அஃபேரும் அந்த மாதிரி மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ்க்கு வரும். அப்போ நம்ம அதை பற்றி இன்னுமே பசங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தோம்னா, சயின்ஸ் ஒன்றும் டிஃபிகல்ட்டானது இல்லை, சொல்லிக் கொடுக்குற வேயை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் சயின்ஸ் டச் இல்லாத ஒரு ஸ்டூடெண்டாக இருந்திருப்பீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு. மறுபடியும் அந்த சயின்ஸை படிக்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பட் அது ஒன்றும் அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. டே டு லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளோட மெர்ஜ் பண்ணி படிச்சுட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் சயின்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம சயின்ஸ் லெட்டர் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறப்போ டிஎன்பிசி அண்ட் அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் மூலமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் மற்ற எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து கட் ஆஃப் போகலாம். சரி, ஸோ இப்போ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், எப்பயுமே ஜென்ரலை டார்கெட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஜென்ரல் கட் ஆஃப் ரீச் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மட்டும் ஸ்பெஷல் கோட்டா இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். இப்போ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ரெடி ஆகிடலாம். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு 2-3 மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். இது ஒரு டென்டேட்டிவ் மட்டும்தான், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் எல்லா சைடுமே சொல்கிறாங்க, யாருமே ஈஸி இல்லை எக்ஸ்பெக்டட் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மார்க்கை விடவும் கம்மியான மார்க் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் இது ஒரு டென்டேட்டிவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜென்ரலில் இருக்கீங்க, மேலாக இருக்கும் பட்சத்தில் 116, ஃபீமேலாக இருந்தாலும் 116, நீங்கள் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஃபிசிக்கல் ரெடி ஆகுங்க. ஃபிசிக்கலில் ஒரு 50 அடிங்க, கண்டிப்பாக இந்த வருஷம் ஜாப் போயிடலாம். ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பிசி 114, பிசிஎம் 106, எம்பிசி 114, எஸ்சி 116 அண்ட் எஸ்சிஏ 114, எஸ்டி 112. அதே மாதிரி உமன் கேட்டகரிக்கும் கொடுத்துருக்கோம். ஒரு கேட்டகரியில் பிசிக்கு 112, பிசிஎம்க்கு 100, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 106, எஸ்சிக்கு வந்து 106, எஸ்சிஏக்கு வந்து 102 அண்ட் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 108. இது ஜென்ரலில் இருக்கும் பட்சத்தில் இதை விட நீங்கள் அதிக மார்க் அடிச்சிருக்கேன் சார் 140ல் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க. 140 இதுக்கு மேலே நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஷோராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பண்ணிக்காதீங்க. இதுதான் இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் மார்க்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருக்குது சார். இந்த கோட்டாவில் என்ன மாதிரி கட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 110 ஃபார் மென். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110 சேம் தான். அண்ட் பிசிக்கு வந்து 112 அண்ட் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும். ஸோ ஒரு 100 ஜோன். அண்ட் பிசிஎம் 102 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன் பிசிஎம் வந்து 108, மென் எம்பிசி 110 அண்ட் உமன் எம்பிசி 106, மென் எஸ்சி 112 அண்ட் வந்து உமன் எஸ்சி 104 அண்ட் கேண்டிடேட் ஆஃப் எஸ்சிஏ 108 அண்ட் உமனுக்கு வந்து 106. இது ஜஸ்ட் ஒரு மார்க் மட்டும் தான். இதை விட அதிகமாக தான் நீங்கள் ஃபிசிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெடி ஆகலாம். அண்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 106 அண்ட் உமன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து 100 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருக்கும் பட்சத்தில் கூட கட் ஆஃபாக இருக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு சார் அப்படிங்கிற பட்சத்தில் ஜிடி வந்து 108 வரைக்கும் நீங்கள் அடிச்சிருக்கணும். அண்ட் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 106 ப்ளஸ் அண்ட் பிசி வந்து ஃபார் மென் 108 ப்ளஸ் பிசி ஃபார் உமன் 106 ப்ளஸ் பிசிஎம் ஃபார் மென் 100, பிசிஎம் ஃபார் உமன் 98 ப்ளஸ் MBC for men 108 plus and women 102 plus, SC 108 plus, women 100 plus and SCA for men 102 plus and women 98 plus and ST 104 plus and women 100 plus. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா நீங்கள் இருக்க பட்சத்தில் இந்த மார்க் நீங்கள் ரீச் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலுக்கு. சார் ஃபிசிக்கல் ரிலேட்டடாக நம்ம அகாடமியில் எதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதில் ரிலேட்டடாக நம்ம ட்ரைனிங் தரலாம். ஏன்னா நம்மகிட்ட கிரவுண்ட் இருக்குது, நம்ம கேம்பஸில் கிரவுண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் ஒருவேளை எஸ்ஏ ரிலேட்டடாக ஃபிசிக்கலுக்கு ட்ரெயின் பண்ணணும் சார், இல்லை அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள். நமக்கு ஒரு மினிமம் ஒரு 10 to 20 ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வி ஹேவ் அ கிரவுண்ட், வி ஹாவ் லவ்லி பிளேஸ், சூப்பரான இடம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் சரியான கூற்றம் இருக்கும் இல்லையா? ரைட். அடுத்து வார்டு ரிலேட்டடாக பார்க்குறப்போ 106 ப்ளஸ் ஃபார் ஜென்ரல், உமன் 106 ப்ளஸ் அண்ட் பிசி வார்ட் கோட்டாவில் ஃபார் மென் 106 ப்ளஸ். இதை நீங்கள் உமனாக இருக்கும் பட்சத்தில் 104 அடிச்சிருக்கணும். அண்ட் பிசிஎம் 98 அடிச்சிருக்கணும். உமன் வந்து 98 அடிச்சிருக்கணும். அண்ட் எம்பிசி 106 அடிச்சிருக்கணும். அண்ட் உமன் வந்து பார்த்தீங்கன்னா 104 அடிச்சிருக்கணும். அண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 104 அடிச்சிருக்கணும். அண்ட் உமன் வந்து பார்த்தீங்கன்னா 98 அடிச்சிருக்கணும். எஸ்சிஏக்கு வந்து 96 அடிச்சிருக்கணும். அண்ட் உமனுக்கு வந்து 94 அடிச்சிருக்கணும். அண்ட் எஸ்டி ஃபார் மென் 96 அடிச்சிருக்கணும்.
அண்ட் உமன் ஃபார் 94 அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்லா பாருங்க 0.5 மார்க் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இடத்துலையுமே கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். நல்ல ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ட்ரன்ஸ் எழுதுறேன் சார், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு 6 to 8 months அது இன்டென்சிவ் கோர்சிங் வேணும். கண்டிப்பாக கோச்சிங் ஒரு இன்டென்சிவாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு ஒர்க் போயிட்டே கூட படிக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் போயிட்டே படிக்கலாம், டெஸ்ட் பேட்ச் வாங்கி படிக்கலாம். பட் ஒரு 6 to 8 months ஒரு கிளாஸஸ்க்கு போய் ப்ராப்பராக அது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அப்பயே கிளியர் பண்ணி போயிடுவீங்க. இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு 2-3 years நீங்கள் ஒர்க் போயிட்டே பண்ணலாம். இப்படி வந்து பேரலாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் எக்ஸாம்ஸ் அப்பயுமே அப்ரோச் பண்ணுங்க. அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ரைட், இது வந்து ஜென்ரல் ஸ்டடி. இதில் சொல்லிட்டேன் வரக்கூடிய காலங்களில் சயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதுனால அதுலேருந்து ஹெவியாக கேட்குறாங்க. ஓவரால் இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டுக்கு மேலே, ஓகேங்களா, ஈஸி. டிஃபிகல்ட் சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண சில கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. அப்படிங்கிறனால எக்ஸ்பெக்ட் பண்ணாதே கொஸ்டின் அவுட் சோர்ஸ் எல்லாம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டிஃபிகல்ட்னு சொல்லியிருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத சில இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. ஹிஸ்ட்ரி மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டினே இல்லை. அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான சுச்சுவேஷன். அதனால தான் அது மாடரேட்டுக்கு போயிடுச்சு. ஒரு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சயின்ஸை பிரித்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியில் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்களாம் போய் படிச்சுட்டு போவாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம் எழுதுன்னு சொன்னவங்களே அதுதான் ரொம்ப பெரிய மைனஸாக சொன்னாங்க. ஓகே, நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லா வேலையும் ரெடி ஆகிட்டு போகணும். ஏன்னா நம்ம மட்டும் எழுத போதில்லை, மற்றவங்களும் எழுதான் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன வரப்போகுது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மார்க் நீங்கள் அடிச்சிருந்தீங்க, இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ரெடி ஆகலாம் அப்கமிங் ஃபிசிக்கலுக்கு. இல்லை சார் அப்படின்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமை வந்து கன்ஃபார்ம் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஒன்ஸ் அகைன் வீடியோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேர்ள்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 10 கேண்டிடேட்ஸ்க்கு இப்போ தான் நம்ம இனாகரேஷன் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 10 கேர்ள்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். பாய்ஸ் கேம்பஸும் இருக்குது, ஓகேங்களா. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்டே பண்ணி படிச்சுக்கலாம். ஓன் ஹாஸ்டல் தான், ஓன் கேம்பஸ் தான். நீங்கள் அதெல்லாம் எந்த வகையான ஒரியும் பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அதை செட் பண்ணி கொடுத்துருக்கோம். சேலத்தில் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நான் அவுட்டர்லேருந்து வந்து படிக்கிறேங்க சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்க, ஸ்டே பண்ணி படிங்க. இந்த ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக்கு மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெவியாக கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு வந்து இன்டென்சிவாக மாற்ற போகிறோம். இது எல்லா வகுப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக புரிதலுக்கு உட்பட்டு தான் நம்ம சொல்லி தர போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. ஒரு 6-7 மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட் பண்ண முடியும் சார் என்னால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு போயிடலாம். எப்படி இந்த எக்ஸாம் படிக்கலாம், புக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கொஷின்ஸ் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது, இந்த அவுட் சோர்ஸ்னால் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இது ஒரு பிளேஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549820 நம்பரை கனெக்ட் பண்ணுங்கம்மா. இந்த வீடியோவை பார்த்து எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் ஃபார்